ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, மீன் குட்டை அமைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன மீன் விடலாம், மீனுக்கு என்ன ஃபீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 லேயரில் மீன் விடலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் லேயர், மிட் லேயர், லோ லேயர். டாப் லேயரில் வளர்கிற மீன் பார்த்திங்க அப்படின்னா கட்லா, மிடில் லேயரில் ரோகு அண்ட் லோ லேயரில் பார்த்திங்க அப்படின்னா மிர்கால் வளரும். இந்த 3 லேயர்லையுமே வந்து மீன் விடலாம். மீன் விட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 லேயருக்குமே இண்டிவிஜுவல் ஃபீட் கொடுக்கணும். 3 லேயரில் நீங்கள் மீன் விட்டிங்க அப்படின்னா 3 லேயருக்குமே இண்டிவிஜுவல் ஃபீட் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே லேயரில் மொத்தம் மீன் விட்டுருக்கேன். ஒரே லேயரில் பார்த்திங்க அப்படின்னா நான் ரோகு சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் லேயரில் வரும். ஸோ இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3500 மீன் குஞ்சுகள் இதில் நான் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபீட் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மேலேயே கொடுத்துருவேன் ஃபீடு. ஸோ அது ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ க்ரோத்தும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஃபீட் கொடுக்கலாம், இந்த மீன் விட்டதுக்கப்புறம் சைல் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறது அப்படிங்கிறதுனால அரிசி தவிடு கொடுக்கலாம், கடல புண்ணாக்கு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கலாம். இந்த 3மே ட்ரையாக தான் இருக்கணும், ஆயில் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீடு கொடுத்திங்க அப்படின்னா மந்த்லி ஒரு மீன் குஞ்சு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் வரணும். ஸோ 10 மந்த்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 kg வரணும். ஸோ நம்ம 1 kg நம்ம வந்து விற்றோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 மந்த்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் 3500 மீன் குஞ்சுகள் விட்டுருக்கோம். ஸோ ஒரு 500 மீன் குஞ்சுகள் லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு 10 மீன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 3000 கிலோ மீன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே நான் லோக்கல்லே மீன் பிடிச்சி கொடுக்குறது அப்படிங்கிறனால 1 kg வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 200 ருபீஸ்க்கு நான் கொடுத்துருவேன். அதனால் நீங்களும் ஏதாவது மீன் குஞ்சுகள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் டேம்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் ப்ரைவேட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குஞ்சுகள் தராங்க. ஸோ நீங்கள் அங்கே வேணாலும் அங்கேயும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம மீன் குஞ்சுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 3 தீவனமே போதுமானது. நீங்கள் மந்த்லி மட்டும் மீனுக்கு வந்து ஃபீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 1 kg, ஈவினிங் 1 kg கொடுத்தேன். ஸோ இப்போ செகண்ட் மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 kgs கொடுக்குறேன், ஈவினிங் 2 kgs நான் கொடுக்குறேன். ஏன்னா மீனோட க்ரோத் அதிகமாக நம்ம ஃபீடும் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் வந்து நமக்கு நார்மலாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிக நேரம் மீன் வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக நேரம் தேவை கிடையாது. காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து ஃபீட் கொடுக்குற டைம், அப்புறம் ஈவினிங் ஒரு 1/2 hour அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20% ஆஃப் அந்த வாட்டர் மட்டும் நம்ம மாற்றணும். அதுக்கு வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா அவுட்லெட் பைப் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து அந்த பாய்ச்சிறோம். நம்ம காட்டுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென்னந்தோப்புக்கு நம்ம பாய்ச்சிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடியில் வந்து அதிகமான வேஸ்ட் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசீஸ் வரக்காக காரணமாக இருக்கும். ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 20% ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மீன் வளர்க்குறதுல பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீனுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும், ஸோ அதை நம்ம எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.